ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாமா? ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கலாம். ஓகேவா? யாராருக்கெல்லாம் வாழ்க்கையில் மிராக்கிள் வேணும், உங்களை விட்டு பிரிஞ்சு போன கணவனோ மனைவியோ இல்லை உங்களோட லவ்வரோ யாராக வேணா இருக்கட்டும், அவங்க உங்களோட சேரணும். உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க, உங்கள் வாழ்க்கையை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னா நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கலாம். 21 டேஸில் கண்டிப்பாக வருவாங்க. இதுக்கு நீங்கள் எடுத்துக்கிற போகிற டைம் 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ் எவ்ரிடே. அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கவே கூடாது. ஓகேவா? சேலஞ்சுக்கு ரெடியா? ஓகே. இந்த சேலஞ்ச் நம்ம பண்ண போகிற டைம் வந்து பிரம்ம முகூர்த்தம் டைம். பிரம்ம முகூர்த்தம் டைம் காலையில் அதிகாலை 3:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், புதுசாக ஒன்றும் நான் ஒன்றும் சொல்லலை. ஸோ நீங்கள் வந்து 3:30க்கெல்லாம் எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5:15க்கு. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கிற வரைக்குமே பிரம்ம முகூர்த்தம் தான் சொல்லுவாங்க. சரி, நம்ம ஒரு 5:15ன்னு செட் பண்ணிக்குவோம். ஓகே. இந்த நெக்ஸ்ட்டு உங்களோட வாழ்க்கையை புரட்டி போகிற இந்த ஒரு சேலஞ்சுக்காக எவ்ரிடே ஒரு 5:15க்கு எந்திரிக்கிறீங்க. ஓகே. 5:15க்கு எந்திரிச்சிட்டு நல்லா குளித்தாலும் சரி, குளிச்சுட்டு பண்ணால் நல்லது. குளிக்கலைன்னா மூஞ்சி எல்லாம் அலம்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக வேறு எந்த தாட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு அமைதியான இடத்துல ஒரு துண்டோ இல்லை பெட்ஷீட்டோ போட்டுட்டு அது மேலே உட்காந்து கிழக்கு பார்த்து உட்காந்துக்கோங்க. பார்த்து உட்காந்துட்டு இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் வந்து ஒரு 21 தடவை சொல்லுங்கள். ஓகேவா? அந்த அஃபர்மேஷன் என்னன்னு சொல்கிறேன். அதை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் மேலே அந்த நாள் ஃபுல்லாகவே இருக்கணும். அதை பற்றி யோசிக்கவே கூடாது. அந்த விதையை போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்குள்ள மறந்துடணும். இதே மாதிரி எவ்ரிடே 21 டேஸ் காலையில் பிரம்ம முகூர்த்தம் டைமில் எந்திரிச்சு சொல்லணும். எதுக்காக பிரம்ம முகூர்த்தம் டைம்னா, அந்த டைமில் ரொம்ப பிரபஞ்சமே அமைதியாக இருக்கும். அந்த டைமில் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டும் யூனிவர்ஸும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கனெக்ட் ஆகாதுன்னு சொல்லலை. உங்களுக்குமே தூங்கி எழுந்த உடனே ஒரு மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் இல்லையா? அதனால தான் இந்த டைம் நம்ம சொல்கிறது. ஒன்று நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, இல்லைன்னா எழுந்த உடனே அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா இதனோட ரிசல்ட் வந்து 100% இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன அஃபர்மேஷன் சொல்லணும்னு நம்ம பார்த்துருவோமா? இந்த அஃபர்மேஷன் சொல்லும்போது மெயினாக அவங்க மேலே ஏதாவது கோபம் வெறுப்பு இருந்தால் அந்த மனநிலையை வந்து நீங்கள் ஒதுக்கி வச்சிடணும். ஓகேவா? இந்த எண்ணம் தான் உங்களுக்கு பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணும். இதுக்காக நீங்கள் மெனக்கெட்டு ஒரு 5:15க்கு எந்திரிச்சிருக்கீங்க. அந்த டைமில் நீங்கள் கோவப்படக்கூடாது. எந்த கோபமும் இல்லாமல் அவங்க மேலே முழு மனசோட முழு அன்போட காதலோட இந்த அஃபர்மேஷனை சொல்ல ஆரம்பிங்க. ஓகேவா? எதுக்கு 21 டைம்? இல்லை சம்டைம்ஸ் வந்து 9 தடவை 21 தடவை சொல்லுங்கள் அப்படிம்பாங்கல்ல. எதுக்கு இந்த ரெப்பிட்டேஷன்? என்னைக்காவது உங்களுக்கு கேட்டிருக்கீங்களா? அது தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சொல்லும்போது ஒரு தடவை 2 தடவை சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வந்துடுவாங்கன்னு ஒரு 2 தடவை சொன்னீங்கன்னா உங்கள் மனசு என்ன பண்ணும்? புதுசாக ஒரு விஷயத்த சொல்லும்போது அது ஏற்றுக்காது. டக்கு நீங்கள் சொல்லுவீங்க, என்னோட ரீயூனியன் சாத்தியமாகுது அப்படின்னு ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது உங்கள் மனசு நம்பாது. ஓகேவா? அது வந்து ஒரு 9 டைம்ஸோ இல்லை பெட்டர் 21 டைம்ஸ் இல்லை 108 டைம்ஸ் அப்படி சொல்கிறீங்கன்னா அதில் பாதி ரிஜெக்ஷனில் தான் போகும். ஏதாவது ஒரு தடவை அது வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே போயிடும். இந்த ரிப்பிட்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டைமில் ஏதோ ஒரு டைமில் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டு அந்த உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிடும். அதுக்காக தான் இந்த ரிப்பிட்டேஷன் 9 டைம்ஸு 21 டைம்ஸு 108 டைம்ஸ் அப்படின்னா இது 21 டேஸுமே நீங்கள் பண்ணுறீங்கல்ல. பண்ணுறது வந்து ஏதாவது ஒரு நாள் வந்து நீங்கள் பயங்கர சக்தியோட பயங்கர நம்பிக்கையோடு பண்ணிடுவீங்க. ஓகேவா? அந்த 21 டேஸும் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டே பண்ணும்போது அவ்வளோ உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்காது. செகண்ட் டே பண்ணும்போது கொஞ்சம் நம்பிக்கை ஜாஸ்தியாகும். அப்படியே ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ண ஏதோ ஒரு நாள் வந்து அந்த பிரபஞ்சம் வந்து உங்கள் ஹையர் செல்ஃபோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாத்து ஓப்பன் ஆகும். அதுக்காக தான் இந்த ரிப்பிட்டேஷன் 21 நாள் 48 நாள் அப்படின்றதுலாம் இதுக்கான ரிப்பிட்டேஷன் தான். ஓகேவா? ஸோ இப்போ அஃபர்மேஷன் பார்த்துடலாமா? ரொம்ப லென்த்தியாக போகுதுன்னு நினைக்கிறேன். அஃபர்மேஷன் பார்த்துடலாம். இதுதான் அந்த அஃபர்மேஷன் மெசேஜ். நானும் அவங்களோட பேரை சொல்லிக்கோங்க. நானும் அவரும் பிரபஞ்சத்தின் பேரன்பால் எப்போதும் இணைந்திருக்கிறோம். அவர் என்னை நோக்கி ஈர்க்கப்படுகிறார். எங்கள் இருவருக்குள் அன்பு மட்டுமே நிறைந்துள்ளது. அவர் என்னை தேடி வந்து கொண்டிருப்பதற்கு நன்றி 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 பிரபஞ்சமே.
ஓகே, 21 டேஸ் சேலஞ்ச் அக்செப்டட். உங்களுக்காக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எல்லோரும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க நாளையிலேருந்து டிலே பண்ண வேண்டாம். நாளையிலேருந்து காலையில் 5:15 எந்திரிக்கிறீங்க. 21 டேஸ் 21 டைம்ஸ் இதை வந்து சொல்கிறீங்க. இந்த அஃபர்மேஷன் மெசேஜை சொல்கிறீங்க. சொன்னதோடு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன். அந்த நாளை குழப்பிக்கவே கூடாது. யூனிவர்ஸ்கிட்டையும் உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எதையாவது நினச்சி அதை நீதான்ப்பா பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நான் உங்களுக்காக சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு பண்ணணும். மறுபடியும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். முருகன் மேலே நம்பிக்கையை வச்சு நான் இந்த சேலஞ்சை வந்து அவர்கிட்டயே ஒப்படைக்கிறேன். ஏன்னா அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ஆங்கிளில் ஒரு யூனிவர்ஸ்க்கு இல்லை, 1000 யூனிவர்ஸ்க்கு அவர் தான் பொறுப்பு இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து கடவுள்கிட்டையும் யூனிவர்ஸ்கிட்டையும் விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். நமக்கானது நம்ம தேடி வரும். இந்த சேலஞ்சை யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணுறவங்க ஐ அக்செப்டட் த சேலஞ்சு போடுங்க. நம்ம 21 டேஸ் கழித்து இதே வீடியோவில் என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு, உண்மையிலே யாராவது திரும்பி வந்திருக்காங்களா அப்படின்றது நீங்கள் வந்து அந்த டைமில் வந்து ரீயூனியன் ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்குமே இந்த சேலஞ்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல்.